ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ வந்து சர்வே ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசிஸ் இந்தியா. பிரிட்டிஷ் பாலிசிஸ்லாம் எப்படி இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னெல்லாம் வந்து பேக் ஃபயர் ஆச்சு, அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்ல என்ன கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை. சரிங்களா? போஸ்ட் 1857 கிரெடிட் ரிஃப்ட் அலாங் த தமிழ் லைன்ஸ். அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணல. அந்த 1857 தான் முஸ்லிம்ஸ் எல்லாமே சேர்ந்து, ஹிந்துஸும் சேர்ந்து ஒரு பெரிய கழகத்தை வந்து பண்ணாங்க. அதுவும் தலைவரை யார் வந்து கொண்டு வந்தாங்க? டெல்லியில தலைவரா வந்து ரிவோல்ட் மூலியமா யார் உட்கார வச்சாங்க? முகல் எம்பரர் லாஸ்ட் பகதூர் ஷா டூன்னு நினைக்கிறேன். ஜஃபர் பகதூர் ஷா டூன்னு வரும். சரிங்களா? ஸோ உட்கார வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. சரி, ஏன்னா மைனாரிட்டி நம்ம முஸ்லிம்ஸ் இருந்தாலும் சரி, முகல் ரூல்ல வந்து பேக் பண்ணி கொண்டு வராங்க. திருப்பியும் கொண்டு வரக்கூடாது, விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்குள்ள பிரிச்சு வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. சரிங்களா? டர்ன் ரீஜியன் ப்ரொவின்சஸ் கேஸ்ட் ரிலீஜியன் அகைன்ஸ்ட் ஒன் நேச்சர். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. சரிங்களா? டுவார்ட்ஸ் எஜுகேஷன் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வாஸ் சேஞ்ச் சேலஞ்ச் வித் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி. சரிங்களா? போஸ்ட் 1885 ஹாஸ்டல் டு எஜுகேட்டட் இந்தியன்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஜுகேஷன் இந்தியன்ஸ் வந்து என்ன பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. மாடரேட்ஸ் எல்லாமே. அதுக்கு எப்போ வந்து 1885 என்ன நடந்துச்சு? 1818 ஐஎன்சி வந்து உருவாக்கம். சரிங்களா? ஸோ அதுல இருந்தே வந்து என்னது படிச்சவங்களால ஏன்னா டிமாண்ட் வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ நிறைய தாக்கம் உண்டு பண்றதுனால அவங்க மேல வந்து அவங்க விருப்பம் வந்துச்சு. டுவார்ட் ஜமீன்தார்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் தம் அஸ் அ கவுண்டர் டு நேஷனலிஸ்ட். சரிங்களா? நேஷனலிஸ்ட்க்கு எதிராக இந்த கவுண்டர் பண்றதுக்காக ஜமீன்தார்ஸ் யூஸ் பண்ணாங்க. ரிஸ்டோர் ஆபாத் தாலுக்தாஸ் ஒரிஜினல் லேண்ட்ஸ். சரிங்களா? நிறைய லேண்ட்ஸ் வந்து அவங்களும் ஒப்படைக்கப்பட்டாங்க. ஹெயில் தம் அஸ் அ நேச்சுரல் ட்ரெடிஷனல் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட். சரிங்களா? அவங்க தான் வந்து இந்த நிலப்பரப்போட அதிக ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. டுவார்ட் சோஷியல் ரிஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபேவர்ட் ரியாக்ஷனரி ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்சஸ் அண்ட் ஹென்ஸ் வித்ட்ரூ த சப்போர்ட் ஃப்ரம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். என்னன்னா ஆரம்பத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாலுமே அதனா அதோடலாம் வெளிப்பாடு தான் 1857 ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவங்களோட சோஷியல் கல்ச்சர் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க தலையிட்டனாலதான் அது வந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ அதனால வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க. சரிங்களா? அண்டர் டெவலப்டு சோஷியல் சர்வீசஸ், நெக்லெக்டட் சோஷியல் சர்வீஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டியூ டு ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்மி அண்ட் வார்ஸ். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்தே அவங்களுக்கு வார்ஸ் இதுக்கெல்லாம் நேரம் சரியா இருக்கும். அதுக்கு தான் ஃபண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒதுக்கல. சரிங்களா? 1813 ஆக்ட்ல வந்து 1,00,000 ஒதுக்கி இருப்பாங்க ஃபண்டுக்கு. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சயின்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக சார்ட்டர் ஆக்ட் 1813 நினைக்கிறேன். அதுல வந்து 1 lakh வந்து ஒதுக்கி இருப்பாங்க. லேபர் லெஜிஸ்லேஷன், லேபருக்கு தகுந்த மாதிரி லெஜிஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் த ரிஃபார்ம் ஃப்ரம் மிசரபிள் ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த ஃபேக்டரிஸ் கேம் ஃப்ரம் த லாங்ஷர் டெக்ஸ்டைல் கேபிட்டலிஸ்ட் பாடி லாபி மூலியமா வந்திருக்கு. சரிங்களா? அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லபடியா வைக்கிறதுக்காண்டி கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் த கண்டிஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இந்த 1875 ஃபார்ம் ஆச்சு. இந்தியன் ஃபேக்டரி ஆக்ட் 1881 வந்து கொண்டு வந்தாங்க. ஃபோக்கஸ் ஆன் சைல்டு லேபர், அப்பதான் வந்து குழந்தைகளும் தொழிலாளராக இருப்பாங்க. சரிங்களா? 7 to 12 பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பிலோ 7 years. சரிங்களா? 7 வயசு கீழே வந்து என்ன செய்யக்கூடாது, வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 hours per day ஃபார் சில்ட்ரன் வந்து இருந்திருக்கு. ஃபோர் ஹாலிடேஸ் பெர் மந்த் ஃபார் சில்ட்ரன். ஃபென்சிங் ஹசார்டஸ் மெஷினரி. சரிங்களா? ஃபென்சிங்னா வலை போட்டு வைக்கிறது. நிறைய மிஷின்ஸ் எல்லாம் பார்த்து ஆன் பண்ணா டக்குன்னு கையை வெட்டிடும், இந்த மாதிரி நிறைய நடக்கும்ல. அதுக்காக குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி மிஷின் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் பின்னாடி யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகள் அதிகமா வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து குழந்தைகள்லாம் விளையாடுறது, ஆட்டம் போடுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அவங்க குழந்தை பருவமே தெரியாம போயிருக்கு. விளையாடுறது அதெல்லாம் இருக்கு. காலையில போய் சாயந்தரம் வருவாங்க, நைட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட குழந்தை பருவமே போயிருக்குன்னு நான் பாத்துக்கேன். ஸோ இந்தியன் ஃபேக்டரி ஆக்ட் 1891 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஏஜ் ஃப்ரம் 7 to 9 அண்ட் 12 to 14. சரிங்களா? ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் சில்ட்ரன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க 7 hours per day. ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் உமன் டு 11 hours per day அண்ட் வித் ஹாஃப் ஹவர் பிரேக் வந்து விட்டுருக்காங்க. வீக்லி ஹாலிடே ஃபார் ஆல் எல்லாத்துக்கும். நோ ரெகுலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபார் மென். சரிங்களா? அவங்களுக்கு இது இல்லை. அபோவ் லா நாட் அப்ளிகேட் டு பிரிட்டிஷ் ஓன் டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கலாம். இதுல தெரியுதுல்ல, அவங்களுக்குன்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் எதுவும் பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். சரிங்களா? பிரஸ்ல வந்து அதிகமா ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. ஏன்னா இந்த பிரஸ்னால தான் நிறைய பிரச்சனை வரும். சரிங்களா? மக்கள்கிட்ட வந்து அந்த படிப்பறிவு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பேம்ப்ளெட்ஸ், அப்புறம் வந்து என்னது அங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நாட்டுல அங்க போய் வந்து இவங்க பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறது, அங்க எல்லாத்துக்கும் படிச்சவங்க தானே. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கொடுங்கோல்தனமானாலும் அவங்களோட பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் லிபர்ட்டி ஃபேக்கர் இதெல்லாம் தான் படிச்சவங்களாச்சே. ஸோ அவங்களை வந்து ப்ரெஷர் போடுவாங்க, லாபின்னு சொல்லுவாங்க அது பேர். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த பிரஸ் டியூ டு நேஷனலிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்க மொழியில வந்து என்ன செய்யக்கூடாது, அச்சடிச்சு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா வெர்னாக்குலர்னா அந்த தமிழ்னா தமிழ் மொழியில,
உருதுனா உருது மொழியில அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்னா மக்களுக்கு அதான் தெரியும் நல்லா. ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் டூரிங் சுவதேசி மூவ்மெண்ட் 1908 1910ல சரிங்களா. ஸோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்த்து வச்சுங்க. ஒயிட் ரேசிசம் ஷோ ஆஃப் ரேஷியல் சுப்பீரியாரிட்டி இன் பப்ளிக் பிளேசஸ் பார்க்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயும் வந்து இது பண்றது. ஹை கிரேட் சர்வீஸும் மிலிட்டரி அண்ட் சிவிலும் யாருக்கு வெள்ளக்காரங்களுக்கு தான் தராங்க சரிங்களா. சோஷியல் கல்ச்சரல் பாலிசி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லாபி ப்ரெஷரைஸ் கிரேட்டர் மார்க்கெட் ஃபார் தேர் கூட்ஸ் சரிங்களா. அவங்க கூட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்களா பொருட்களுக்குலாம் வந்து நிறைய மார்க்கெட் தேவை. அதுதான் இந்தியா தான் தேவை கிடைச்சது அவங்களுக்கு சரிங்களா. இந்தியாவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுருவாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் சரிங்களா. என்ன நினைச்சு அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ரேஷனலிசம் சயின்டிபிக் டெம்பர் அண்ட் ரீசன் வச்சு ஒவ்வொரு விஷயம் அணுகிறது. ஹியூமனிசம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் டிகினிட்டி தனி மனித கௌரவம் இதை வந்து போதிக்கிறது. டாக்டரின் ஆஃப் சேஞ்ச் ஆல் சொசைட்டி மஸ்ட் கன்டினியூ டு ப்ரோக்ரஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்லாம் வந்து உருவாகி இருக்கு. கான்ஃபிளிக்டிங் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் யார் யாரு கன்சர்வேட்டிவ்னா பழைய ஆளுங்கன்னு அர்த்தம் சரிங்களா. பழைய விஷயங்களை வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்டே இருக்கிறவங்க. வான் ஹாசிங் எட்வன் புர்க் குன்ரோ எலிப்ஸ்டோன் மெட்கிராஃப்ட் இவங்க எல்லாமே believe that Indian civilization to be different and not inferior, advocate little or no change, believe stability of change. இந்தியாவோட சிவிலைசேஷன்ங்கிறது அந்த சிவிலைசேஷனுக்கு எந்த விதம் கம்மியான சிவிலைசேஷன் இல்ல, ஒயிட் சிவிலைசேஷனுக்கும் இதுவும் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மாற்றல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்னலிஸ்டிக் இம்பீரியலிசம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை சோசியல் எக்கனாமிக் ஸ்லேவரி ஆஃப் இந்தியா அண்ட் கன்சிடர் இன்ஃபியர் சரிங்களா. கரெக்ட் தான், இவங்களை வந்து அடிமை பண்ணது கரெக்ட் தான், அவங்களுக்கு அப்பதான் போதிக்க முடியும். அதே மாதிரி வந்து இன்ஃபீரியர் வந்து அவங்க இன்ஃபீரியர், நம்ம தான் வந்து சுப்பீரியர்ங்கிற மாதிரி. ரேடிகல்ஸ் பாத்தீங்கன்னா பிலீவ் இன் மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் பட் அண்டர் த ப்ராட் லிமிட்ஸ் ஆஃப் இம்பீரியலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன செய்யறது, அவங்க வந்து மாத்துறது. ஸோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளட் இன் இந்தியன், இந்தியன்ஸ் இன் பிளட் அண்ட் அந்த கலர் இன் பிளட்னு வரும். என்னன்னு சொல்லுவாங்க, என்னவா சொல்லுவாங்க, அவங்களுக்கு டேஸ்ட் வந்து பிரிட்டிஷ்காரன் டேஸ்டாகவும் அவங்க இது வந்து இந்தியர்களாகவும் இருப்பாங்க. நிறம் மட்டும் இந்தியர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்தாங்க அவங்க செயல்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அப்பதான் ஒரு நல்ல ஒரு கூலியாளா வந்து வேலை செய்யற மாதிரி சரிங்களா. அதனாலதான் இங்கிலீஷ் எல்லாம் நிறைய தாட் பண்ணிருப்பாங்க. இந்தியன் ரெனைசா பாத்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்மர்ஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பி.எம். மல்பாரி worked for the reformation of Indian society and through legislation against social evils. நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. செலக்டிவ் மாடர்னைசேஷன் இன்ட்ரோடியூசிங் மாடர்னைசேஷன் ஒன்லி இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோட் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. எங்க மாடர்னைசேஷன் பண்ணுமோ அவங்களுக்கு சாதகமான இடத்துல மட்டும் தான் பிரிட்டிஷ்ல வந்து இது பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் சோல் இன்டென்ட் டு இன்ட்ரோடியூஸ் கிறிஸ்டியானிட்டி சுப்பீரியர் ரிலிஜியன் அக்கார்டிங் டு தம். கிறிஸ்டியானிட்டி தான் பெருசு அப்படிங்கிறது அவங்களோட தாட். சப்போர்ட் ரேடிகல்ஸ் இம்பீரியலிஸ்டிக் கேபிட்டலிஸ்டிக் தேர் பர்ஸ்பெக்டிவ்ஸ். எல்லாத்துக்கும் போய் பேசுறது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குறது. பிரிட்டிஷ் ரிட்ரீட் abandoning on the reforms in the totality of post 1858 favor the reactionary and the conservative lot of who provide loyal சரிங்களா. 1858 அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டாங்க ரிஃபார்ம்ஸ் எல்லாம். எங்களுக்கு யார் சப்போர்ட் இருக்கீங்களோ உங்களுக்கு நான் சப்போர்ட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க சரிங்களா. ஃபாரின் பாலிசி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், இம்பீரியலிஸ்டிக் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சரிங்களா. ஸோ காஸ்ட் பார்டர் கிளாஸஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ் சரிங்களா. ஸோ எக்ஸ்பென்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இந்தியன் எம்பையர் இவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. பாலிசி டுவர்ட்ஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா abandoning the policy of annexation post 1857 வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போட்டுட்டு இருந்தாங்க annexation மூலமா. அதுக்கப்புறம் அதை விட்டாங்க. எண்ட் ஆஃப் தேர் sovereignty of 1876 விக்டோரியா டிக்ளரேஷன். இதுக்கப்புறம் என்ன நினைச்சா அப்படின்னா விக்டோரியா அவங்க கியூனிக்கில தான் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வருவாங்க. பிரிட்டிஷ் இந்தியா வந்து யார்கிட்ட இருக்கும், கவர்னர் ஜெனரல் சரிங்களா. அந்த பிரின்சிபல் ஸ்டேட் மட்டும் அவங்களோட பொறுப்புதாரி யாரு பாத்தீங்கன்னா கியூன் தான் சரிங்களா. அந்த மாதிரி இது states to agent of the government also made interference by British in their internal matters possible. Policies of subordinate union using the states for their sustenance, making them completely subordinate to சரிங்களா. இதெல்லாம் வந்து பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக அவங்களோட பாலிசியா இருந்துச்சு. அடுத்து எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். எக்கனாமிக்ல எப்படிலாம் பண்ணாங்க. colonial rule brought about structural and operational transformation of India. இந்தியா வந்து மாற்றுச்சு. The impact it had on the Indian economy can be studied as the following is. First, deindustrialization. இண்டஸ்ட்ரியலைசேஷனா தொழில் மயமாக்குதுன்னு சொல்லுவாங்க. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனா அதை வந்து நலிவடைய செய்யுது சரிங்களா, கம்மி பண்றது சரிங்களா. நோ எஃபர்ட்ஸ் டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து சைனால இருந்து எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரிட்டன் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆரம்பிச்சு. ஸோ இவங்க 100 வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிட்டாங்க. வேணும்னா இந்தியா கொண்டு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிருக்கலாம், பட் அவங்க பண்ணல. வேணும்னு தான் அவங்க பண்ணல சரிங்களா. இன்ஸ்டெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் லைக் இன் யூரோப் இந்தியா விட்னஸ் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். இங்க வந்து நிறைய கைவினைப் பொருட்கள் செய்யறதா இருக்கட்டும், நம்மளோட முஸ்லீம் காட்டனுக்குலாம் ரொம்ப வந்து எக்ஸ்போர்ட் அதிகம், அங்க ரொம்ப டிமாண்ட் அதிகம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து அங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியாவோட காட்டன் வாங்கக்கூடாதுன்னு தடையே போட்டுருக்காங்களா. ஏன்னா அங்க இருந்து இங்க இருந்து வாங்கி காசு அதிகமா தந்துடுறாங்க இங்க. அதனால அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்துருது அப்படிங்கிற மாதிரி வந்து அதனால லா எல்லாம் போட்டு தடை பண்ணிருக்காங்க. ஒன் வே ஃப்ரீ ட்ரேட்
cheap European imports flooded into every corners of the country with the help of the railway. ரயில்வே மூலமா என்ன செய்தாங்க, அங்கிருந்து துணி எல்லாம் கொண்டு வந்து இங்க இறக்குறது. இந்தியன் குட்ஸ் சப்ஜெக்டட் ஹெவி டாரிஃப் இன் யூரோப். இங்க இருந்து போறக்கூடிய பொருளுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னா டாரிஃப் எல்லாம் போட்டு 30 ரூபா மாறிடும். 30 ரூபா பொருள் யாராச்சும் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு டிமாண்ட் கம்மியாயிருது. இந்தியன் எக்கனாமி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு நெட் எக்ஸ்போர்ட்டர் டு நெட் இம்போர்ட்டர். முன்னாடி எல்லாம் வந்து நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டர், அப்போ அது நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்தோம். இப்போ நிறைய வந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக மாறிட்டோம். சரிங்களா? இம்போர்ட்டரா. ரிவர்ஸ் அர்பனைசேஷன் இருந்துச்சு. ஜாப்லெஸ் ஆர்டிசன் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து நல்லா தொழிலாம் கத்துக்கிட்டு நகரத்தை நோக்கி தான் வருவாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சு, நகரத்துல இருக்கவங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா வேற வேலையே இல்லை அவங்களுக்கு. அவங்களாம் கிராமத்துக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல அவங்க தொழிலா மாத்திட்டாங்க. டியூ டு ரெப்ரசிவ் பாலிசி அண்ட் லேக் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ், ரூயின்ஸ் ஆஃப் ஆர்டிசன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் இம்போரிஷ்மெண்ட் ஆஃப் பெசன்ட்ரி. சரிங்களா? இப்போ வந்து டாக்ஸ் கட்டுறாங்க, லேண்ட் ரெவன்யூ, காசு கிடைக்கல அப்படின்னு சொன்னா மணிலண்டர் தான் வாங்கி கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து மணிலண்டர் காசு கேட்டா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நிலத்தை பிடிங்கி போயிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து இந்த யாருக்கு பெசன்ட்ரிக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு. சரிங்களா? பெசன்ட்ரினா யாரு? ஃபார்மர்ஸ். சரிங்களா? எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ் ஹூ ஹேட் நோ ட்ரெடிஷனல் டைஸ் வித் லேண்ட் அண்ட் டைட்டில், லிட்டில் அவென்யூஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, வெறும் காசு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் ஜமீன்தாஸ் ஹூ கன்சிடர்ஸ் லேண்ட் அஸ் ரிசோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜமீன்தாஸ் வந்து ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களும் வந்து ஒரு கட் ஆஃப் டேட்டுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க தரணும். இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு 500 ரூபா வாங்கினாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க 300 ரூபா தந்து இவங்க 200 ரூபா வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ வந்து மக்களே காசு தரலங்கும் போது வேற வழியே இல்லை. அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு தரணும். பிரிட்டிஷ்காரன் தரல அப்படின்னா அவன் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுவாங்க. இம்போசிஷன் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரொயாத் வரி, மஹால்வாரி சிஸ்டம் இன் லார்ஜ் பார்ட்ஸ். சரிங்களா? டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் லேண்ட் காஸ் இன்செக்யூரிட்டி அமங் த டெனன்ஸ். சரிங்களா? என்ன செய்யலாம் அப்படின்னு டிரான்ஸ்பரபிலிட்டி, நீங்க காசு கட்டலாம் அப்படின்னு சொன்னா உங்க லேண்ட் பிடிங்கி இன்னொருத்தவங்க தந்துருவாங்க. இன்க்ரீஸ் பவர் ஆஃப் ஜமீன்தார், ஜமீன்தாருக்கு அதிகமான பவர். இல்லீகல் டியூஸ், சம்மரி எவிக்ஷன், பேகர், இந்த மாதிரி வந்து கட்டாய இது பண்றது, கண்ணை பிடிங்கி விட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோ எஃபர்ட் பை த கவர்மெண்ட் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி. லேண்ட் வந்து தரிசனம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு விடணும். அதுக்கப்புறம் உரம் வாங்கி போடணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் பண்றது இல்ல. எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பெசன்ட்ரி பை மணி லெண்டர்ஸ், மணி லெண்டர்ஸ்க்கு வந்து காசு வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அன்சர்டன் ப்ரொடக்டிவிட்டி டியூ டு ஃபேமின் அண்ட் ஃப்ளட். சரிங்களா? எப்பதான் பஞ்சம் அதெல்லாம் வரதுனால உங்களுக்கு என்னது, ப்ரொடக்டிவிட்டி இல்ல. பெசன்ட் சஃபர்ட் அட் த ஹேண்ட் ஆஃப் கவர்மெண்ட், ஜமீன்தாஸ், மணி லெண்டர்ஸ் கையெல்லாம் வந்து மாட்டி இருக்காங்க. கோர்ஸ் ஆஃப் பீப்புள் டைட் ஆஃப் ஃபெமைன் பிட்வீன் 1850 to 900. 50 வருஷத்துல மட்டும் கோடிக்கணக்கில் மக்கள் செத்துருப்பாங்க வெறும் வறுமையினால. Poverty prevailed among the peasants due to policies of induced by colonial government and food scarcity. சரிங்களா? இதனாலதான் இது வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டாக்னேஷன், டிட்டோரேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? இன்டியூஸ்ட் பை த ஃபோர்ஸ் லைக் மணி எக்கானமி, எமர்ஜென்ஸ் ஆஃப் யூனிஃபைட் நேஷனல் மார்க்கெட், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மார்க்கெட், இதனால வரதா இது. ஸ்டாக்னேஷனா உங்களுக்கு வந்து நிலைப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. டிட்டோரேஷனா கம்மியாடுது. கமர்ஷியலைசேஷனா வெறும் காசுக்காக அக்ரிகல்ச்சர் பண்றது. சரிங்களா? இதெல்லாம் வந்துச்சு. Commercialization of agriculture was not natural rather than the food process of peasant. Rise in prices benefited the intermediaries while the fall adversely affected the peasant. நிறைய இது பொருட்களுக்கு காசு அதிகமாச்சு. அது வந்து மணி லெண்டர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து யூஸ் ஆச்சு தவிர ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் ஆகல. லேக் ஆஃப் ரிசோர்சஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பெசன்ட் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, லேக் ஆஃப் த வில் ஆஃப் ஜமீன்தார். சரிங்களா? பெசன்ட்ஸும் வந்து அந்த லேண்டை நோக்கி எதுவும் பண்ணா ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னா அதுவும் பண்ணல. அதே ஜமீன்தாருக்கும் அந்த அளவுக்கு ஆசை இல்லை அந்த லேண்டை பத்தி. கமர்ஷியல் கிராப்ஸ் லைக் காட்டன், ஜூட், கிரவுண்ட்நட், ஆயில் சீட், டுபாக்கோ, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா grown not for the purpose of consumption but for sale to national and international market. சாப்பிட்றதுக்காக இங்க என்ன செய்யல, கல்டிவேட் பண்ணல. இவங்க கல்டிவேட் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வியாபாரத்துக்காக, வெளிநாட்டுல ஏற்றுமதி பெயருக்காக தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது முக்கியம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் யார் பண்ணா? லார்ட் கார்ன்வாலிஸ். உங்க இதெல்லாம் போயிருக்கீங்களா? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ஜமீன்தாரி, ரைட் வாரி எல்லாமே. சரி, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் இங்க வந்து எங்கெல்லாம் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? பெங்கால், பீகார், ஒடிசா, வாரணாசி, நார்த்தன் கர்நாடகா. இது வந்து 19% பிரிட்டிஷ் இந்தியாவை கவர் பண்ணுது. நியூ செக்ஷன் ஆஃப் ஜமீன்தாஸ் அப்பாயிண்டட் who would provide 10/11 பார்ட் ஆஃப் ரெவன்யூ கலெக்டட் டு த பிரிட்டிஷ் while keeping remaining. சரிங்களா? 11ல 10 மடங்கு வந்து அவங்க வச்சிருப்பாங்க, 1 மடங்கு மட்டும் இவங்க வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ரொயாட் வாரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் தாமஸ் மின்டோ அண்ட் அலெக்சாண்டர் ரீட். ஸ்டார்டட் பாராமல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு இங்க. லேட்டர் ஸ்ப்ரெட் டு மெட்ராஸ், பார்ட்ஸ் ஆஃப் பாம்பே, ஈஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கூர்க் இங்கெல்லாம் பாஸ் ஆச்சு. இது வந்து 51% பிரிட்டிஷ் இந்தியா கவர் பண்ணுது. ரொயட்ஸ் அப்படின்னு சொன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்னு அர்த்தம். given the ownership of the land over the land. சரிங்களா? அவங்களுக்கு தான் வந்து ஃபார்ம் ஓனர். சரிங்களா? வேர் ரெக்வயர்ட் டு பே த ரெவன்யூ டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். அவங்களே வந்து காசு என்ன செய்யணும், கவர்மெண்ட் தரணும். இன்வால்விங் ஹை டாக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் கலெக்ஷன். இங்க யாரு? ஜமீன்தார். பெசன்ட் இருந்து வாங்கி ஜமீன்தாருக்கு வாங்கி இங்க பிரிட்டிஷ் போகும். பெசன்ட் இருந்து இங்க வந்து என்ன செய்வாங்க, 11 இது வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன செஞ்சுவாங்க, 10/11 கொடுத்துருவாங்க. 1% மட்டும் என்ன செய்வாங்க, இவங்க வச்சுக்குவாங்க ஜமீன்தாஸ். எது? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல. இங்க வந்து இதுல வந்து லோன் ஓனர் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு யாரு ஃபார்மர்ஸ் தான் ஓனர். அவங்க வந்து டாக்ஸ் கட்டுவாங்க யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாவே. மஹால்வார் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ப்ரொவின்ஸ், சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், பஞ்சாப்ல எல்லாம் நடக்குது. கவர் 30% ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியாவை கவர் பண்ணுது. சரிங்களா? யுனைடெட் ரெவன்யூ கலெக்ஷன் வாஸ் வில்லேஜ் ஒரு மஹால். வில்லேஜ் ஒரு மஹால் வச்சு வில்லேஜ் லேண்ட் பிலாங் டு த கம்யூனிட்டி அண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்டையர் கம்யூனிட்டி பே த லேண்ட். சரிங்க, மொஹல்லாவை பிரிச்சுக்குவாங்க. மஹல்வாரிங்கிறது மொஹல்லா, அதுல இருந்து வந்ததுதான் மஹல்வாரி. சரிங்களா? மஹல்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு மொஹல்லா பிரிச்சுட்டோம் அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும், காசு வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஹெட்மேன் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு தரணும். அவங்க கொண்டு போய் பிரிட்டிஷ்ல கட்டுவாங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு என்னது மஹல்வாரி. சரிங்களா? மொஹல்லா வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பிரிட்டிஷ் பை த இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் த ரெவன்யூ ஆஃப் ஏர்ன் ஃப்ரம் பெங்கால் ரேதர் தன் த பவுண்ட்ஸ். சரிங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க, பெங்கால்ல இருந்து என்ன கலெக்ட் ஆகுதோ அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பவுண்ட்ல இருந்து தரல. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லா பாஸ் 1813 1840 ப்ரோஹிபிட் ஷிப்ஸ் ஆஃப் அதர் than பிரிட்டிஷ் ஃப்ரம் பிளைங் அலாங் த கோஸ்ட். சரிங்களா? பிரிட்டிஷோட கப்பல் மட்டும் தான் போகணும், வேற யாரோட கப்பலும் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டீல் ஃபிர்ம்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஹையர் கிரேட் ஸ்டீல் விச் வாஸ் இன் லெஸ் பாப்புலர் டிமாண்ட். சரிங்களா? ஹையர் கிரேட் ஸ்டீல் வந்து உருவாக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ப்ராஹிபிட்டட் இம்போர்ட் ஆஃப் ஸ்டீல் ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து. சரிங்களா? இங்கிலாந்துக்குலாம் இந்தியாவோட இது அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி தடை பண்ணி வச்சிருந்தாங்க. Lopsided structural development, neglect of core heavy industry, power industry, lack of technical education, regional disparities எல்லாம் நிறைய இருந்திருக்கு. Heavy rush for foreign capital India due to greater profit, available cheap labor, cheap and abundant raw material, diminishing awareness of Britain, favor colonial government towards European, ready made abroad for Indian export like tea. இதனால வந்து இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஃபாரின் கேபிட்டல் அதிகமாக வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரி பார்த்தீங்கன்னா மெஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா மாறிச்சு இந்தியா. த ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்ட் மில் பார்த்தீங்கன்னா 1853 பாம்பேல யார் கவாசி நாபோய் வந்து இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜூட் மில் பார்த்தீங்கன்னா 1855 ரிஷ்ரா பெங்கால் நடந்துச்சு. அது ப்ராப்ளம் ஃபேஸ் பை இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட் ப்ராப்ளம்ஸ், நோ டேரிஃப் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? காசு கொடுக்கறது இல்ல, யாருமே கடன் தரது இல்ல, டேரிஃப் வந்து ஏத்திக்கிட்டே இருக்காங்க. டேரிஃப்னா வரி. சரிங்களா? by the government, unequal competition from the foreign companies, stiff opposition from British capitalist interests, equipped with sound and technical financial infrastructure. இவங்க வந்து உள்ளூர்காரங்களுக்கு வந்து யாரும் கடன் தரது இல்ல, யாரும் வந்து சப்போர்ட் பண்றது இல்ல. ஆனா வெளியூர்காரங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஃபுல்லா வந்து எல்லாமே ரெடியா வந்து இதுல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க, கிரெடிட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து ஈடே ஆகாது. So nationalist critic for colonial economy பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் சாலி டு ப்ரொமோட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட். அதுதான் வந்து உங்களுக்கு இட் ஃபேவர்ட் ஒன் வே ஃப்ரீ ட்ரேட், சேஞ்ச் ஒன் வே டேரிஃப் பாலிசி. இது மட்டும் தான் பண்ணாங்க. ஒன் வே ட்ரேட்னா வந்து வெறும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளுக்கு தான் விற்பான், நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்க விற்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் அதிகம் பண்ணிடுவான், அதனால என்ன காஸ்ட்லி ஆகும் நம்ம பொருள். அதே மாதிரி அதர் early nationalists favored British rule pretext of industrial modernization development, but later argued against development of induced railways. Foreign trade point out the development of India are like subsidies of British industries. பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு துணை அமைப்பாக தான் நம்மளோட இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோஷி சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட நாடு வந்து ரா மெட்டீரியல், ஃபுட் ஸ்டஃப், ஃபீல்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு இதாக இருந்துச்சு. இந்தியா பாவர்ட்டி வாஸ் கம்ப்ளீட்லி மேன்மேட் ரிமூவபிள். சரிங்களா? இந்தியா பிரிட்டிஷ் நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியா வந்து வேற எங்கேயும் கொண்டு போயிருக்கலாம், ஆனா இவங்க நினைக்கல. ஈக்குவேட்டட் டெவலப்மெண்ட் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்தியன் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஆன் த சோலி வந்து இந்தியன் கேபிட்டல், நாட் த ஃபாரின் கேபிட்டல். சரிங்களா? இந்தியாவோட கேபிட்டல் இல்லாம ஃபாரின் கேபிட்டல் பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாம் நடக்குது. தாதாபாய் நவரோஜி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புக் எழுதுறாரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. இதுல தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ப்ரொபோண்டட் ட்ரைன் ஆஃப் தியரி, ட்ரைனா உரியது. சரிங்களா? இப்படி வந்து நம்ம நாட்டுல இருந்து உறிஞ்சி அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறது விரிவா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி ஆர்சி தத்துன்னு சொல்லுவாங்க, இது எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா புக் எழுதியிருக்காரு. இதுல வந்து என்னது, half of annual GDP of India is outflowing every year. பாதிக்கு மேல ஜிடிபி வந்து என்னது வெளியில போகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹோம் சார்ஜஸ் ஃபார்ம்ட் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் ட்ரைன் ஆஃப் வெல்த் ஃப்ரம் இந்தியா. இட் கம்ப்ரைஸ் ஆஃப் ஹோம் சார்ஜ்னா ஃபண்ட் டு சப்போர்ட் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இன் லண்டன். லண்டன்ல இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இருக்கும், அதை சப்போர்ட் பண்றதுக்காக என்னது இந்தியா கிட்ட இருந்து சம்பாதிச்ச, இந்தியாவில வந்து என்ன உருவாகிருக்குமோ அந்த காசு வச்சு செலவு பண்ணுவாங்க. ஃபண்ட் யூஸ் டு பே சாலரிஸ் அண்ட் பென்ஷன் பிரிட்டிஷ் பர்சன் எங்கேஜ் இன் இந்தியா. சரிங்களா? அவங்க ஆளுகளுக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்தியா மணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ரயில்வேஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்தியாவோட பணம் தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர பிரிட்டிஷ்காரங்க வந்து பணமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஹோம் சார்ஜஸ் சொல்லிட்டு ஹோம்ல இருந்து எடுத்து கொடுக்கறது. சரிங்களா? ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ஒர்க்கிங் கிளாஸ். இங்க லோ வேஜ் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்ட் லேபர் இருக்கும், அன்ஹைஜீனிக் hazardous working condition, no support from early nationalists, dual exploitation of hands of foreign government and local capitalists, absence of basic amenities, long working hours. இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்கு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ கண்ட்ரிபியூஷன் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் இவர் என்ன செஞ்சிருக்காரு, ரேடிகல் நேஷனலிஸ்ட் பட் சோஷியல் கன்சர்வேட்டிவ். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. யார, பை சார் வேலண்டின் செரோல். சரிங்களா? ஒரு கேலியா. சரிங்களா?
இவர் தான் வந்து இந்தியாவோட அந்தஸ்தோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி சார் வேலண்டைன் செல்வர் வந்து சொல்றாரு. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்றாங்க. ஸோ யார் என்ன யார் எதுக்காக சொல்றாங்கன்னு பாத்துக்கங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வொகேட் ஆஃப் ஸ்வராஜ் செல் ரூல் கேவ் தி ஸ்லோகன் ஆஃப் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ ஷால் ஹேவ் இட். இது வந்து எனக்கு பிறப்புரிமை எனக்கே வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி. ஜாயின் காங்கிரஸ் 1890 அப்போஸ் த மாடரேட் ஆட்டிடியூட் டுக் அப் இஷ்யூ ஆஃப் புபானிக் பிளேக் சரிங்களா 1896ல வந்தது. த இல் ட்ரீட்மெண்ட் பை அத்தாரிட்டிஸ் த்ரூ த இன்ஃப்ளமேட்டரி ஆர்டிகல் ஆஃப் கேசரி மராத்தி அண்ட் மராத்தி இங்கிலீஷ்ல சரிங்களா புபானிக் பிளேக்கை வந்து சரியா வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. சார்ஜ் வித் இன்சைட்மெண்ட் ஆஃப் மர்டர் ஆஃப் சென்டென்ஸ் 18 மந்த்ஸ் வந்து உள்ள போனாரு. ஆஃப்டர் கில்லிங் பிளேக் கமிஷனர் ஆஃப் ரேண்ட் அண்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் லென் லெப்டினன்ட் ஐரஸ் பை சேப்பாக் பிரதர்ஸ்னால சொல்லப்பட்டது. இவர் தூண்டி தான் கொண்டாங்க. இந்த ஆர்டிகல்லாம் படிச்சுட்டு போய் தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து எனக்கு போட்டு தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஜெயில போட்டாங்க. டிஃபரெண்ட் மிஸ்டேக்கன் கில்லிங் ஆஃப் 2 women in carriage of Kingsford, Chief Residence of Magistrate of Calcutta by பாப்புலா சக்கி குதிராம் போஸ் முசஃபர் நகர் சார்ஜ் வித் செடிஷன் சென்டென்ஸ். இவங்களை வந்து அரெஸ்டும் பண்ணிருக்காங்க மிஸ்டேக் ஆகும் சரிங்களா. செடிஷன் சார்ஜும் வந்து பண்ணிருக்காங்க 6 year பர்மா. முகமது அலி ஜின்னா வாசிஸ் லாயர் சரிங்களா. ஃபவுண்டட் ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் 1916ல மகாராஷ்டிரா சரிங்களா கர்நாடகா இங்கெல்லாம். திலக் வாஸ் இம்ப்ரெஸ் பை ரஷ்யன் ரெவல்யூஷன் புக் த ஆர்டிக் இன் ஹோம் வேதாஸ் அண்ட் ஸ்ரீமத் பகவத் கீதா ரஹஸ்யா இதெல்லாம் வந்து யார் எழுதினது பாலகங்காதர் திலகர் எழுதினது. ஸோ இந்த புக்லாம் முக்கியம் சரிங்களா. அது லாலா லஜபத் ராய் பஞ்சாப் கேசி லால் பால் ட்ரையோ பிரசிடென்ட் ஐஎன்சி ஆஃப் கல்கட்டா அசோசியேஷன் 1920ல சர்வந்த் ஆஃப் பீப்புள் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காரு. யூஎஸ்க்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. லீட் நான் வயலண்ட் மார்ச் இன் ப்ரொடெஸ்ட் ஆஃப் சைமன் கமிஷன் அங்க அடிபட்டு செத்துருக்காரு. அலாங் த ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய கெசெட் ஆஃப் இட்ஸ் எடிட்டர் இவர் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ஆஃப் மை டெபோர்டேஷன் ஆரிய சமாஜ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஹிந்து இம்ப்ரெஷன் ப்ராப்ளம் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் இந்தியா அன்ஹாப்பி இந்தியா இதை வச்சு கேட்டாங்க. அன்ஹாப்பி இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து மிச்சம் நிறைய விஷயங்கள் இதுல இருந்து எடுத்து கேட்டாங்க. இங்கிலாந்து டெப் டு இந்தியா ஆட்டோகிராபி ரைட்டிங்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஹீரோட் பயோகிராபிஸ் ஆஃப் மசினி கரிபால்டி சிவாஜி ஸ்ரீ கிருஷ்ணா உங்களோட பயோகிராபிஸ்லாம் இவர் எழுதியிருக்காரு சரிங்களா. இது வந்து உங்களுக்கு இது இது ஒரு தடவை பார்த்துங்க. எஃபர்ட்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் லேபர் கண்டிஷன் இது ஒரு தடவை பார்த்துங்க சரிங்களா. சரிங்களா. ரெகுலேட்டிங் ஆக்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் 1830 ஆக்ட் 1833 ஆக்ட் 1853 ஆக்ட் இது முக்கியம் உங்களுக்கு. இது வந்து நான் உங்களுக்கு வேற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த இந்த ஆக்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை பாத்துக்கிறீங்களா? எக்ஸ்பிளைனோட பண்ணிடுவேன். ஆனா பாப்பீங்களா? ஆக்சுவலா முக்கியம். இதுல இருந்து கண்டிப்பா 2-3 கொஸ்டின் வரும். ஆனா இப்படி படிச்சா வந்து மண்டையில் நிக்காது உங்களுக்கு. அது கொஞ்சம் எலாபரேட்டா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா பட் வந்து நான் அங்க இதுல வந்து தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன் நான். உங்களுக்கு அதோட லிங்க் தருதேன் நான். ஷேர் பண்ணிடுறேன். நீ குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அது மட்டும் ஒரு தடவை பாத்துங்க. 10 அந்த இதெல்லாம் இருக்கும். 10 வீடியோ இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஹாஃப் அன் வீடியோ தான் இருக்கு உங்களுக்கு. ஒண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை ஒரு தடவை பாத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா இது ஆக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நித்தி நிதானமா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் இது புரியும். எப்படி வந்து வார் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆக்ட் வந்து உட்கார்ந்து பார்க்கணும். என்னோட எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிதா? ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1860. இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னா என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அதோட ஹிஸ்டரி என்ன, சரிங்களா? ஸோ அதோட ஹிஸ்டரி என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இவர் எந்த இதனால வந்தார், இவர் வந்து கவுன்சில் ஆக்ட்ல வந்து ஆளை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. 3 இந்தியன்ஸ், ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா பட்டியாலா, சர் தினகர் ராவ். இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு.
சரிங்களா? அப்புறம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், துறை ஒதுக்கீடு இங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்ப அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்கம் சொல்றாங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் ஆரம்பிச்சது, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அப்புறம் ஆர்டினன்ஸ், இப்ப வந்து கவர்னர் ஆர்டினன்ஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் எடுத்தோங்க. ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டினன்ஸ் மேக்கிங் எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இதுல. அனலைஸ் ஆஃப் த ஆக்ட், ஸோ விட்டோயிங் பில்ஸ். அடுத்து 1892 உங்களுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வித்வுட் ரைட் டு ஓட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நாட் அலவுட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின். இன்டைரக்ட் சிஸ்டம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷன். ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? பொலிட்டிக்கல் பிஜி திலக் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த சாப்டர் போட்டா இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த சாப்டர் போறேன் நான். உங்களுக்கு அது நான் லிங்க் அனுப்பிச்சிடுறேன் நான். அது மட்டும் உட்காந்து பாருங்க. சரிங்களா? எனக்கு அது மாதிரி இருந்தா சொல்றதுக்கு ஃப்ளோ வரும். ஆனா இது வந்து ஃப்ளோ வராது. அதனாலதான் அந்த இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ். சரிங்களா? பிரஸ் பிளேட் இன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் டியூரிங் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். பிரஸ் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பிளே ஆச்சு. இட்ஸ் ஆல்சோ டூல் ஃபார் நாட் ஒன்லி கிரிட்டிசிசம் ஆஃப் லாஸ் பட் ஆல்சோ ஹெல்ப் மொபிலேஷன் ஆஃப் மாசஸ். நீங்க வெறும் வந்து குறை சொல்றதுக்கு மட்டும் இல்லாம மக்களை வந்து ஒன்று திரட்டுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. இட் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் டேக்கிங் நேஷனலிஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் எவ்ரி கார்னர் இன் த கண்ட்ரி. கண்ட்ரியில வந்து ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் என்ன செஞ்சாங்க? இந்தியாவில் நேஷனலிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து அந்த நேஷனலிஸ்ட் ஸ்பிரிட்டை வந்து கொண்டு போனாங்க. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் பிரஸ் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் ஃபில்ட் வித் டிஃபிகல்டிஸ். இல்லிட்ரஸி, கொலனல் ப்ரெஷர், ரெப்ரஷன் இந்த மாதிரி நிறைய அனுபவிச்சாங்க அவங்க. பட் லேட்டர் ஆன் இட் பிகேம் ப்ராமினன்ட் டூல் ஃபார் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஆரம்பத்தில் வந்து மக்களுக்கு படிக்க தெரியாது, அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ரெப்ரஷன் பண்ணுவாங்க. ஆனா போக போக வந்து அவங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக வேண்டி. ரோல் ஆஃப் பிரஸ் வந்து இதான், மொபிலைசேஷன் ஆஃப் த மாசஸ், கிரிட்டிசிசம் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவேக்கனிங் த நேஷனல் சென்டிமெண்ட். சரிங்களா? இன்வால்மெண்ட் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ். சரிங்களா? ஏர்லி ஃபேஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் வந்து போர்ச்சுகீஸ் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது கொஸ்டினா கேட்பாங்க. 1556 ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1718 பை ஜேம்ஸ் ஆகஸ்ட் ஹிக்கே, நேம்டு கல்கட்டா ஜெனரல் அட்வர்டைசர் ஆஃப் த பெங்கால் கெசட்டே. இதுதான் ஃபேமஸ். இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரஸ். யாரு? ஜேம்ஸ் ஆகஸ்ட் ஹிக்கே. சரிங்களா? பெங்கால் கெசட்டே ஆல்சோ சம்டைம் நோன் அஸ் ஹிக்கேஸ் கெசட்டே அப்படின்னு சொல்லப்படும். நியூஸ் பேப்பர் வேர் சீஸ்டு பை த கவர்மெண்ட் 1872 அதை வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, ஜார்னல்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. பெங்கால் ஜார்னல், கல்கட்டா, மெட்ராஸ் கொரியர், இது எல்லாமே. கம்பெனி ஆஃபீஸர் வேர் வரிட் தீஸ் நியூஸ் பேப்பர் மைட் ரீச் லண்டன் எக்ஸ்போஸ் தேர் மிஸ்டேக்ஸ். ஏன்னா அவங்க வந்து கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எழுதி எழுதி லாஸ்ட்ல லண்டனுக்கு போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. தே சார் த நீட் ஃபார் கப் த பிரஸ். சரிங்களா? அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டாங்க. பிரஸ் பிளேட் கீ ரோல் இன் டிசமினேஷன் இன்ஃபர்மேஷன், கனெக்டிங் லீடர்ஸ் வித் பீப்பிள். மெனி லீடர்ஸ் ஹேட் தேர் ஓன் பப்ளிகேஷன் பட் தே வேர் நாட் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டுக்காக இல்லாம ஓனா வச்சு மக்களுக்காக சேவைக்காக தான் இது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் பாத்தீங்கன்னா சென்சர்ஷிப் ஆக்ட், பிரஸ் ஆக்ட் 1799. சரிங்களா? இது வந்து யார் கொண்டு வந்தா? லார்ட் வெல்லஸ்லி. சரிங்களா? எதுக்காக வந்து பிரெஞ்சு இன்வேஷனுக்கு எதிராக இது பண்ணாங்க. பிரெஞ்ச் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் விச் குட் ஹார்ம் த பிரிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்தியா முன்னாடி எல்லாம் வந்து டெலிகிராம் மாதிரிலாம் இல்ல. டெலிகிராம் எப்போ வந்துச்சு? டெலிகிராம் இங்க வந்து டல்ஹோசி 1850 தான். டெலிகிராம் கண்டுபிடிச்சவரு கிரஹாம்பல். கிரஹாம். சரிங்களா? அக்கார்டிங் டு திஸ் எப்படி அப்பெல்லாம் வந்து இது இல்லாதனால என்ன நடக்கும் உங்களுக்கு? பிரெஞ்சு இவங்களும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும்ல. அதுக்காக பயந்தாங்க. அக்கார்டிங் டு திஸ் எவ்ரி நியூஸ் பேப்பர் ஷுட் கண்டெயின் த நேம்ஸ் ஆஃப் த பிரிண்டர், எடிட்டர், ப்ரொப்ரேட்டர். 3 பேரோட பேர் இது இருக்கும். பிஃபோர் த புட் எனிதிங் இட் ஷுட் பி சப்மிட்டட் டு த செக்ரட்டரி ஆஃப் த சென்சர்ஷிப். அவங்கள்ட்ட காமிச்சு தான் இது பண்ணும். வார் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரீ சென்சர்ஷிப்லாம் இருந்துச்சு. ரிமூவ் பை ஹாஸ்டிங் 1818 வந்து ரிமூவ் பண்ணப்படுச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்ப licensing regulation 1823. It was enacted by John Adams, mainly against Indian language newspaper க்கு. Penal offense to start newspaper without license. License இல்லாம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. Covered newspaper, journals, pamphlets, books எல்லாத்தையும் கவர் ஆச்சு. Every publisher was required to get license from government. In case of default, the penalty of rupees 400 and the press would be seized by the government. Government has the right to cancel the license also. சரிங்களா? Restrictions were directly mainly to Indian language newspapers or those edited by Indian Miratul Akbar. இது மிராட்டுல் அக்பர் யாரு? ராஜாராம் மோகன் ராய் எழுது. சரிங்களா? ஹேஸ் ஸ்டாப் பப்ளிகேஷன். இதுக்காக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நைட் ஒன் நைட்டா இங்கிலீஷ் பேப்பரா மாறி இருப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது ஆகணும்னு சொல்லிட்டு. அமித் பிரசாத் நான் சொல்றேன்.
Press Metcalfe Act 1835. It was signed by Charles Metcalfe. அதனால தான் இவர் பேர் இங்க வருது. லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இது. சரிங்களா? ரிப்பீல் 1823. ரூல்ஸ் பை ஜான் ஆடம்ஸோட இது வந்து இது பண்ணிருக்காங்க. காத்து மாது. This continued till 1856, which led to growth of newspaper. சரிங்களா? நியூஸ்பேப்பர்லாம் வந்து இது அப்புறம் தான் வந்துச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரமிசஸ். எங்க வந்து நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லணும். Licensing Act 1857. Due to emergency caused by revolt of 1857, the government imposed licensing instruction to the procedure of Lighting Press Act 1835. சரிங்களா? The government reversed the right to stop publication, circulation வந்து ஸ்டாப் இது பண்ணாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அடிஷன் டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமா அதிகமா வந்து அவங்க படம் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஹேட் பவர் டு ஸ்டாப் பப்ளிகேஷன் எனி பப்ளிக், யார் வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ரிப்ளேஸ்டு 1835 ஆக்ட் ரிப்ளேஸ் பண்ணும். ரெஸ்ட்ரிக்டிவா இருந்துச்சு. காப்பி ஆஃப் புக் given to the local government within 1 month. சரிங்க, பப்ளிகேஷனுக்கு அப்புறம் 1 மந்த்துக்குள்ள நீ கொடுத்தாகணும். எவ்ரி புக் டு ஹேவ் த நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிரிண்டர் அண்ட் பப்ளிஷர். அடுத்து வெர்னாகுலர் பிளஸ் ஆக்ட் லிட்டன் கொண்டு வந்தது. டிஸ்கிரிமினேட் பிட்வீன் வெர்னாகுலர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்காக. சரிங்களா? அதே மாதிரி வெர்னாகுலர் பிரஸ் வந்து யூஸ் டு கிரிட்டிசைஸ் பிரிட்டிஷ்களும் அவங்க மூலியமா நிறைய பிரச்சனை வந்துச்சு. இட் வாஸ் நிக்கிம் கேகிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கேகிங் ஆக்ட்னா என்னன்னு கேட்பாங்க. According to the magistrate, were authorized asked to any publisher newspaper given assurance of not publishing anything pertaining to peace and security. சரி, நீங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி தர சொல்லியிருக்காங்க. நோ ரைட் டு அப்பீல். மேஜிஸ்ட்ரேட் டிசிஷன் இஸ் ஃபைனல் எனி டிஸ்பியூட். திஸ் லா வாஸ் நாட் அப்ளிகேட் டு இங்கிலீஷ் பிரஸுக்கு இல்ல. சரிங்களா? இங்கிலீஷ் பிரஸுக்கு இது இல்ல. சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜர்னலிஸ்ட் டு பி இம்ப்ரெஷன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள போனாங்க. கிரிட்டிசைசிங் ஜட்ஜ் ஆஃப் கல்கட்டா ஹைகோர்ட் 1883. பாலகங்கர் திலக் வாஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் நேஷனலிஸ்ட் ஃபைட் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்க்காக அது நிறைய வந்து இது பண்ணியிருக்காரு. He was later building up nationalist sentiment through Ganapati festival, சிவாஜி ஃபெஸ்டிவல், கேசரி வந்து மராத்தி லாங்குவேஜ்ல, மராத்தா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. அதே மாதிரி கேகிங் ஆக்ட ரிப்பீல் பண்ணுவார் யாரு? லார்ட் ரிப்பன். புரிஞ்சுங்களா? நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908 டைரக்டட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு எதிராக இருந்துச்சு. மெஜிஸ்ட்ரேட் வித் பவர் கன்ஃபியூசஸ் ப்ராப்பர்ட்டி பிரஸ் இன்டு இன்சிடேட் வயலண்ட். சரிங்களா? திலக் ஸ்ட்ரைட் ஃபார் செடிஷன் மண்டல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க 6 வருஷம். மெஜிஸ்ட்ரேட் எம்பவர் டு கன்ஃபியூசஸ் பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் இதுக்கு பண்ண முடியும். நியூஸ் பேப்பர் அலோட் டு பி அப்பீல் ஹை கோர்ட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள அலோவ் பண்ணலாம். இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910 ஹேட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878 நிறைய விஷயம் இங்க இருந்திருக்கு. சரிங்களா? இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ இது வந்து முன்னாடி வருது. சரிங்களா? அரைவல் ஆஃப் வேர்ல்ட் வார் வரும். இதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் டிமாண்ட் செக்யூரிட்டி டிபாசிட் 500 ரூபா கட்டணும், இல்ல 500 to 2000 வேலை. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. பிரஸ் கமிட்டி சேர் பை தேஜ் பஹதூர் சப்ரு 1921 ரெக்கமெண்ட் ரிப்பீல் ஆஃப் 1908 1910 வந்து ரிப்பீல் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1931 இம்பாக்ட் ஆஃப் காந்தி மூவ்மெண்ட்னால வந்தது. சரிங்களா? பவர் டு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் டு சப்ரஸ் எனி ஆக்டிவிட்டி அண்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். சரிங்களா? இது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு பவர் தருது டு சப்ரஸ் பிரஸ்க்கு. சரிங்களா? அண்டர் திஸ் ஆக்ட் காங்கிரஸ் அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிக்ளேர்ட் இல்லீகல். சரிங்களா? இது மூலமா பிரஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1748 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜர்னலிஸ்ட் வாஸ் மேட் கம்பல்சரி. மெசேஜஸ் ரிகார்டிங் சிவில் டிஸ்டர்பன்ஸ் நியூஸ் ரிகார்டிங் ஆக்ட் ஆஃப் சப்போர்டேஜ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். இதெல்லாம் பண்ணாங்க. பிரஸ் என்கொயரி கமிட்டி கொண்டு வந்தாங்க. லைட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை கன்சிடர் அசம்பிளினால. இன் ஃபேவர் ஆஃப் சென்சர்ஷிப் யார் யாரு? வெல்லஸ்லி, லார்ட் மின்டோ, லார்ட் ஆடம்ஸ், லார்ட் கேனிங், லார்ட் லிட்டன், லார்ட் எலிஃபன்ட், லார்ட் மூண்டோ. இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க பிரஸ் கிட்ட. ஃபேவர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் வந்து லார்ட் ஹாஸ்டிங், சார்ல்ஸ் மிட்கே, மெக்காலே, ரிப்பன். இவங்கள வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்க்கு வந்து ஆதரவா இருந்தாங்க. சரிங்களா? இது மட்டும் பாத்துங்க. அப்ப யார் யாருக்கு என்ன நியூஸ் பேப்பர் பாத்தீங்க, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மெட்டீரியல் போகணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் பேப்பருக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் தான் உங்களுக்கு இது இருக்கு இந்த நோட்ஸ். சரிங்களா? இதுல நல்லா இருக்கும், ஓரளவுக்கு மகப் பண்ணிடுங்க. 2-3 டைம் வாசிச்சுக்கங்க. கொஸ்டின் பேப்பர் வரும்போது அதுல இருக்காங்களும் பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஓரியன்டலிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க? வெர்னாகுலர். இங்கிலீஷ்ல போதிக்கிறவங்க பேர் ஒண்ணு, இந்தியன் லாங்குவேஜ்ல போதிக்கிறவங்க பேர் ஒண்ணு. 2 பேர் சொல்லுவாங்க. ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இவாங்கலிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, ஏசியாடிக் சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கப்படுச்சு எஜுகேஷன்ல. சரிங்களா? 1784 டு போஸ்டர் ஓரியன்டல் ஸ்டடிஸ் தான் இது பண்றதுக்காக வேண்டி. நீங்க அந்த பிபின் சந்திரா சின்ன புக் படிச்சீங்களா ஃபுல்லாவ? சின்ன புக்கு என்சிஆர்டி பிபின் சந்திரா பிடிஎஃப் படிச்சீங்களா? அது அது வேணாம்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் வந்து பெஸ்ட் ரீடிங் சொல்லுவாங்க.
இப்பதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் தான் வந்து அந்த பசி இருக்கும். தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எய்ம் இருக்கும். அப்ப வந்து நம்ம என்ன இருந்தாலும் மைண்ட் வந்து ஏத்துக்கும் டக்குன்னு. ஆனா கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு சொன்னா மைண்ட் ஏத்துக்கும். எனக்கு தான் தெரியுமாச்சே. இதுதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டே வந்து உங்களை வந்து குழப்பி விட்டுரும். சரிங்களா? சோ அப்பன்னா நீங்க வந்து அன்லேர்ன் பண்ணணும். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற தாட் நீங்க கொண்டு வரணும். டெஸ்ட் எழுதினீங்கன்னா தெரிஞ்சிரும். சரிங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த விபிச்சந்திரா புக் ஃபுல்லாவே நீங்க வந்து ஒரு தடவ ரீட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு, இது வந்து என்ன அர்த்தம் சொல்ல வராங்க? அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது நல்லதுதான். சரிங்களா? ஸோ ஜேம்ஸ் பிரின்ஸ்மன் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டரா இருக்கப்பட்டுச்சு. இவரு தான் வந்து என்னது அசோகா கல்வெட்ட கண்டுபிடிச்சவர். ஜேம்ஸ் பிரின்சிப். சரிங்களா? இந்தியால ஃபர்ஸ்ட் அசோகா கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல, அது வந்து கண்டுபிடிச்சது இவரு தான். ஏசியாசி சொசைட்டி ஆஃப் பெங்கால் ஜர்னல் இது பண்ணியிருக்காங்க. ரிமெம்பர் ஃபார் டிசிஃபரிங் கரோஸ்தி அண்ட் பிராமி ஸ்கிரிப்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. சரிங்களா? டிசிப்ளின்னா வந்து அது வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. அது கல்கட்டா ஆஃப் மதரசா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1781. டு ஸ்டடி முஸ்லீம் லா அண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக மதரசா வந்து ஆரம்பிச்சாங்க. சான்ஸ்கிரிட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜோனதன் டுக்கான் பெனாரஸ்ல 1791. ஸ்டடி ஆஃப் ஹிந்து லா அண்ட் பிலாசபி கல்கட்டா ஆஃப் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து இது பண்ணப்பட்டுச்சு. போர்ட் வில்லியம் காலேஜ் வந்து வெள்ளஸ்லி உருவாக்குனாங்க 1800ல. எதுக்காக ட்ரைனிங் ஃபார் சிவில் சர்வெண்ட் அண்ட் கம்பெனி இந்த லாங்குவேஜ் ஆஃப் கஸ்டம் இந்தியன்ஸ் இந்தியான்னு பத்தி படிக்கிறதுக்காக. அது சார்ட்டர் ஆஃப் ஆக்டிங் 1830 நான் சொன்னேன்னா 1,00,000 rupees கொடுத்தாங்கன்னு சொன்னேன்னா இங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். சரிங்களா? அதனால கண்டிப்பா அது பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் அது ஓரியன்டலிஸ்டிக் ஆங்கிலிஸ்டிக் சாரி ஆங்கிலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வித்தின் த ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலிஸ்டிக் ஆர்கியூ த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் ஷுட் பி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மாடர்ன் ஸ்டடி. எங்க ஆங்கிலிஸ்டிக் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் எஜுகேஷன் உள்ள கொண்டு வருவாங்க. ஓரியன்டலிஸ்டிக் இல்ல நீங்க இந்தியன் லாங்குவேஜ்ல இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் ஃபார் ஸ்பெண்டிங் மாடர்ன் ஸ்டடிஸ். Even Anglistic were divided over the question of medium of instruction. One fraction of English language is the medium, while other fraction of Indian language is proposed. சரிங்களா? Western science, Orientalist பார்த்தீங்கன்னா Western science literature should be taught to prepare the students to take their job. The emphasis placed on expansion of traditional Indian learning. சரிங்களா? வெஸ்டர்னும் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஓரியன்டலிஸ்ட் பிளஸ் வந்து என்னது ட்ரெடிஷனல் இந்தியாவோடது இருக்கணும்னு சொல்லுவாங்க. Unfortunately, there was great deal of confusion over English and vernacular language as medium of instruction and objective of study. எதுக்காக கொண்டு வருது? இதெல்லாம் முக்கியம். 1781 கல்கத்தா மதரசா யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணது பை ஹராசின். ஸ்டடி ஆஃப் முஸ்லீம் லா இதுக்காக. சான்ஸ்கிரிட் காலேஜ் ஸ்டடி ஆஃப் ஹிந்து லா அண்ட் பிலாசபி பை யாரு? ஜோனதன் டுக்கான். 1800 ஃபோர்ட் வில்லியம் வில்லஸ்லி. சரிங்களா? சார்ட்டர் ஆக்ட் 1813 1,00,000 rupees. லார்ட் மெக்கலம் இது ஃபேவர்ட் ஆங்கிலிஸ்டிக். தாம்சன் ஜேம்ஸ் தாம்சன் வில்லேஜ் எஜுகேஷன் வுட் டிஸ்பேச் முக்கியம். மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லுவாங்க இது. சரிங்களா? ஸோ எஜுகேஷன் மாசத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் எப்படிங்கிறதெல்லாம் வைப்பாங்க. கிராண்ட் இன் எய்ட் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? பிரசிடென்சி இது டவுன்ஸ் வந்து கல்கட்டா பாம்பே மெட்ராஸ்லாம் உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹண்டர் கமிஷன். சரிங்களா? ஹண்டர் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஹண்டர் கமிட்டி ஹண்டர் கமிட்டி இந்த ஜாலியன் வாலாபாக்லாம் கொண்டாடுங்க அதை வந்து என்கொயரி பண்றதுக்காக ஹண்டர் கமிட்டி கொண்டு இருப்பாங்க. அது இன்னொரு பேர் டிஸ்ஆர்டர்லி என்கொயரி கமிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஹண்டர் கமிஷன் வேற ஹண்டர் கமிட்டி வேற. ஹண்டர் கமிட்டி ஜாலியன் வாலாபாக். சரிங்களா? ஹண்டர் கமிஷன்னா எஜுகேஷன். சரிங்களா? early schemes were neglected primary secondary education when education was shifted to provinces 1870. சரிங்களா? பிரைமரி எஜுகேஷன் வர்ணாக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டரி ஸ்கூல் வந்து 2 டிவிஷன் லிட்டரரி அண்ட் வொகேஷனல். லிட்டரரினா பாடங்கள் சொல்லி தரணும், வொகேஷனல் வந்து செய்முறைகள். சரிங்களா? ஃபீமேல் எஜுகேஷன் வந்து பிரசிடென்சி டவுனுக்கு அவுட் சைட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 ஃபண்ட் பிரைவேட் எஜுகேஷன் இதை கொண்டு வரணும் பேஸ்ட் ஆன் ரேலாய் கமிஷன். சரிங்களா? யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டியூரேஷன் ஃபெல்லோஸ் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் விட்டோ பண்ணலாம். 5 lakh per annum இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹை கொண்டு வச்சிருப்பாங்க. It nationally saw it as an attempt to strengthen imperialism, support national feeling. Gokhale called it a retrograde mission சொல்லிருப்பாங்க இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட். Government resolution of education policy this is 1906. Broader introduction of compulsory primary education through its territory. Policy removal of illiteracy கொண்டு வரக்காக. Saddle committee study a report of problems of Calcutta University இது பண்றதுக்காக. Hutto committee report of development of education focus on primary education. சரிங்களா? Surgeon plan. சரிங்களா? இது வந்து என்னது ஹை ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 11 to 17 years. சரிங்களா? அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட் கோர்ஸ் லிகுவேஷன் ஆஃப் அடல்ட் 20 years கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கீழே ப்ரொவின்ஷியல் மினிஸ்ட்ரிக்கு இதை மாறப்பட்டுச்சு. இது அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? வெர்னாகுலர் எஜுகேஷன் 1835 1836 1838 வில்லியம் மேடம்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் வெர்னாகுலர் எஜுகேஷன் பெங்கால் பீகார்லாம் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 1843 53 ஜோனதான் எக்ஸ்பெரிமெண்ட் நார்த் ப்ரொவின்ஸ்ல பண்ணியிருப்பாங்க.
வுட் டிஸ்பேச் வந்து 1854. ஸோ இதே வந்து உங்களுக்கு இது கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? லார்ட் டல்ஹௌசி இது பண்ணுது வெஸ்டர்ன் வெர்னாக்குலர் எஜுகேஷன் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்த்துக்கங்க. டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக வரதா ஸ்கீம். சரிங்களா? நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வரதால இது பண்ணியிருந்தாங்க. பாஸ் த ஜாகிர் ஹுசைன் கமிட்டி வந்து ஃபார்முலேட் பண்ணப்பட்டுச்சு. லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டி மூலியமாகவும் பேஸ்ட் ஆன் காந்தி ஐடியாவும் இருக்கணும். சுதந்திரமானதுக்கு அப்புறம் நமக்கு எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு வைக்லி ஹரிஜன்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க காந்தி. அதெல்லாம் வச்சுதான் இது கொண்டு வருவாங்க. இது வச்சுதான் இப்போ இதோட கரிக்குலம் இருக்கு. இண்டிபெண்டன்ட் நான் வயலன்ஸ் சொசைட்டி சைல்ட் சென்டர் கோஆபரேட்டிவா கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து கிளாஸ் 2 to 7 வரைக்கும் இருக்கணும். இங்கிலீஷ் ஒன்லி ஆஃப்டர் கிளாஸ் 8 வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். பிரேக் எடுத்துக்கலாமா? 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 3 to அடுத்த செஷன் 3 to 3:30 அவ்வளோ முடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து கமிட்டி அண்ட் கமிஷன் இதுவும் முக்கியம். சரிங்களா? கமிட்டி அந்த புக்ஸ் ஜார்னல்ஸ் அப்புறம் வந்து இந்த ஆக்ட் இதுல இருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு 10-14 கொஸ்டின் இருக்காங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்படின்னா 5 கொஸ்டின் இதுல இருந்தே வந்துடும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அப்புறம் காந்தியில இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்துடும். ஸோ பேசிக்கா இப்படிதான் கேட்பாங்க. கேம்பல் கமிஷன் இதுக்காக ஃபெமைனுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. எங்கெல்லாம்? ஒரிசா, பெங்கால், பீகாருக்காக. சரிங்களா? ஒரிசா ஃபெமைன் மட்டும் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து 10 லட்சம் மக்கள் வந்து செத்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்றாங்க. ஸ்டாச்சு கமிஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு? இதுவும் ஃபெமைனுக்கு தான் மோஸ்ட்லி. சரிங்களா? 1896-97ல லைலல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். இரிகேஷனா வந்து நீர்ப்பாசனம். சரிங்களா? மெக்டொனால்ட் கமிஷன் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபெமைனுக்காக தான் இதுவும். சரிங்களா? ஃபெமைனுக்காக தான். சரிங்களா? எதனால ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கம்மியாகுது, இதனால வந்து கரெக்டா டைமுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்காக வந்து. அடுத்து லா கமிஷன். சரிங்களா? சார்ட்டர் ஆக்ட் 1833 லா மெக்காலே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, லா இது கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அது மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பீனல் கோட்லாம் வந்து ஐபிசி கிரிமினல் கோட்லாம் அது வந்து வந்ததுதான். செகண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி வந்து 1853 சார் ஜான் ரோமிலி. தேர்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வந்து 1862. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டாக்டர் வைட்லி ஸ்டோக்ஸ் 1879. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து 1955. சரிங்களா? இந்தியாவோடது. கரன்சி பாத்தீங்க அப்படின்னா கரன்சி கமிஷன் வான்ஸ்வெல் கமிஷன் பை டஃப்ரின். டஃப்ரின் எங்க படிச்சிருக்கீங்க? டஃப்ரின் 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 எதோட தொடர்பு இல்லையோ படிச்சிருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? கிளாஸ் ஆகியதான் இங்க ஐஎன்சி ஃபார்மேஷன் அக்டோமின் ஹியூமும் டஃப்ரினும் தான். டஃப்ரின் தான் அப்ப வந்து இது ஏஓ ஹியூமும் டஃப்ரினும் சேர்ந்து தான். சரிங்களா? ஸோ ஃப்ளவர் கமிஷன் பை எல்கின் டூ. பிங்மட் ஸ்மித் கமிஷன் செம்ஸ்போர்ட் 1919. ஹில்டன் யங் கமிஷன் பை லின்வித் கோ 1926. சரிங்களா? ஸோ எந்தெந்த கமிஷன் என்னென்ன இரிகேஷனுக்காக இது, போலீஸ் ரெஃபார்முக்காக ஃப்ரேசர் கமிட்டி, ஹண்டர் வந்து பஞ்சாப் டிஸ்டர்பன்ஸுக்காக, பட்லர் வந்து இந்தியன் ஸ்டேட் ரிலேஷன் பிரிட்டிஷ் கவுண்ட் பை இருவின், விட்லி கமிஷன் லேபர் பை இருவின், அப்ரூவ் கமிஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி லின்வித் கோ, சால்ஃபீல்ட் கமிஷன் ஆர்மி பை லின்வித் கோ, கிளவுட் வந்து டெனன்சி, துரான் கமிஷன் வந்து லைன் இந்தியா ஆப்கானிஸ்தான் துரான் லைன். ஸோ பர்சனாலிட்டி என்னலாம்? லோக்மானிய திலக் வந்து கணபதி சிவாஜி ஃபெஸ்டிவல். கோஆபரேட்டிவ் ஸ்வதேஷ் வாஸ்து பச்சனி சபா வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. லாலா லஜபத் ராய் பஞ்சாப். சரிங்களா? அடுத்து ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா கயாஸ்தா சமாச்சார். சை ஹாஜர் ராஜா வந்து சுதேசி மூமெண்ட் டெல்லி. சிதம்பரம் பிள்ளை வந்து என்ன துத்ரிகோன் கோரல் மில். அதே மாதிரி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி துத்ரிகோன். விபின் சந்திரபால் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து மூமெண்ட் எஸ்பெஷலி நியூஸ் எடிட்டர் ஆஃப் நியூ இந்தியாவோட எடிட்டர். லியாக்கத் ஹுசைன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே ஸ்டேக்கும் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. உருது போயிட்டு. சரிங்களா? உருது நேஷனலிஸ்ட். சரிங்களா? அதர் முஸ்லிம் சுதேசி அகிடேட்டர்ஸ் லைக் காசுமீர் அதிகங்களும் முஸ்லிம்ஸ் அகிடேட்டர்ஸ். ராம்தேவ் சுந்தர் திரிவேடி பாத்தீங்கன்னா கால் ஃபார் அப்சன் ஆஃப் ஆராந்தன், கீப்பிங் த ஹார்ட் அன்லிட், விளக்க வந்து அணையாம பாத்துக்கிற மாதிரி. அஸ் மார்க் ஆஃப் மார்னிங் ப்ரொடெஸ்ட் அண்ட் டே ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் இன்டு எஃபெக்ட். ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்கன்னா மியூசிக் இதெல்லாம் பண்ணுவார். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இது பண்ணியிருக்காரு. ஃபோக் மியூசிக் லவ்ஸ் நேஷனல் ப்ரைடு. இவர் வந்து
சுதேசி ஸ்டோர் கால்டு அப்சர்வன்ஸ் ஆஃப் ரக்ஷபந்தன். அந்த ரக்ஷபந்தன்னா வந்து சகோதரத்துவம் விட்டு போகக்கூடாத கட்டி கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரவிந்த கோஷ், சரிங்களா, ஒரு பிரின்சிபல் ஆஃப் பெங்கால் நேஷனல் காலேஜ் 1906. அதே மாதிரி எடிட்டர் ஆஃப் வந்தே மாதரம். அதே மாதிரி அசிஸ்ட் பை ஜதேந்திர பானர்ஜி அண்ட் பாரதிகுமார் கோஷ், சரிங்களா. சுதேந்திர பானர்ஜி பெங்காலி, அந்த இது பண்ணவர். he was assisted by கிருஷ்ணகுமார் மித்ரா, நரேந்திர குமார் சென். அஸ்வினி குமார் தத் வந்து சுதேசி பந்தர் சமிதியை வந்து இது பண்ணவர். பிரமோத்தர் மித்தர், பாரந்த கோஷ், ஜிதேந்திர பானர்ஜி இதெல்லாம் அனுஷிலா சமிதி கல்கட்டால இருக்கவங்க. கோகலே பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஸ்டேஷன் இது பண்ணியிருக்காரு. அப்துல் ஹலீம் கஸ்னவி பார்த்தீங்கன்னா ஜமீன்தார், லாயர் இதெல்லாம். அதே மாதிரி வந்து என்னது, he was assisted by அப்துல் கலாம் ஆசாத். அப்துல் கலாம் ஆசாத். தாதாபாய் நவரோஜி பார்த்தீங்கன்னா 1906 கோல் ஆஃப் காங்கிரஸ் வாஸ் டு அட்டைன் ஸ்வராஜ்னு சொன்னவர். பிசி ராய் வந்து கெமிக்கல், பெங்கால் கெமிஸ்ட் ஃபேக்டரி, சரிங்களா, கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிச்சவர் யாரு, பிசி ராய், சரிங்களா. அஸ்வினி குமார் பானர்ஜி பார்த்தீங்கன்னா சுதேசி ஆக்டிவிஸ்ட் லெட் டு ஜூட் மில் ஒர்க் டு ஃபார்ம் இந்தியன் மில் ஹேண்ட் யூனியன், சரிங்களா, 1906. சதீஷ் சந்திர முகர்ஜி த்ரூ ஹிஸ் டான்ஸ் சொசைட்டி ப்ரொமோட்டட் எஜுகேஷன் சிஸ்டம் அண்டர் இண்டிஜினஸ் கண்ட்ரோல். மோதிலால் கோஷ் ஆஃப் த அமித் பஜார் பத்திரிகாரா இது பண்ணாரு, சரிங்களா. இந்த இதை வந்து எழுதினவர், இந்த அமித் பஜார்னா நியூஸ் பேப்பர், சரிங்களா. செவரல் ஃபியர்லி ஆர்டிகல்ஸ் வந்து இதில் எழுதினவர் மோதிலால் கோஷ். உற்பத்தியாய் பார்த்தீங்கன்னா த்ரூ ஹிஸ் சந்தியா யுகந்தர் பாப்புலரைஸ் ஸ்வராஜ் வந்து இது பண்ணாரு. ஜோகேந்திர பார்த்துக்கணுங்க. இதுல முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணராமசாமி ஐயர், ஹெட் அண்ட் மயிலாப்பூர் குரூப் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, சரிங்களா. சுப்பிரமணிய ஐயர் இதெல்லாம் முக்கியம். ஹிந்து நியூஸ் பேப்பரோடது சுப்பிரமணிய ஐயர் தான், சரிங்களா. 2 ஐயர்கள் இருப்பாங்க, சுப்பிரமணிய ஐயர், முன்னாடி ஒருத்தர் இருப்பாங்க, ஞாபகம். பாரதி தமிழ் தெரியும். அப்புறம் வந்து ராய் பார்த்தீங்கன்னா லேபரு இது எல்லாமே. ஹேமச்சந்திர கனுங்கோ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனரி லீடர். குதிராம் போஸ் பாப்புலர் சக்கி வந்து மர்டர், கென்னடி வந்து மர்டர் பண்ணாங்க. புலிந்தாஸ் அனுஷ்டன் வந்து ஆர்கனைஸ் பண்ணவர். மதன் மோகன் மலாவியா, மோதிலால் நேரு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ப்ரொவின்சியல் பவன். மதன் மோகன் மலாவியா தான் வந்து என்ன ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு, மதன் மோகன் மலாவியா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஹிந்துஸ் ஆர்கனைசேஷன், ஹிந்துஸ் இது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட இது. மதன் மோகன் மலாவியா அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு ஆர்எஸ்எஸ் அந்த இது. ஆரம்பிச்சிருப்பாங்க. சச்சீந்திர சன்னியால் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெவல்யூஷனரி லீடர் ஆஃப் பெனாரஸ் வந்தவர். சாபாக்கர் பிரதர் ஃபவுண்டட் மித்ரமேலா, டைரக்ட்லி இன்வால்வ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் மகாராஷ்டிரா, சரிங்களா. காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான் காந்தி மேனிஃபெஸ்டோ 1920. ஆனால் டாக்டரிங் ஆஃப் நான் வைல்டர் இது பண்ணார் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மூலமாக. சிஆர் தாஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, அனுபவிச்சேன் ஆஃப் நாக்பூர்ல பிரிஞ்சு வந்து நிறைய விஷயம் பண்ணாரு. ஜவஹர்லால் நேரு என்கரேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் கிசான் சபா இது பண்ணாங்க. சென்குப்தா பெங்கால் லீடர். பசந்த் தேவி வைஃப் ஆஃப் சிஆர் தாஸ், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் உமன் வாண்டட் டு கோர்ட் அரெஸ்ட் 1921. சுபாஷ் சந்திர போஸ் பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் காலேஜ் இன் கல்கட்டா. அலி பிரதர்ஸ், சரிங்களா, ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் முகமது அலி டிகர் இட் வாஸ் ரிலீஜியஸ்லி அன்லாஃபுல் ஃபார் த முஸ்லிம் டு கன்டினியூ இன் பிரிட்டிஷ் ஆர்மி. மோதிலால் நேரு renounced his legal practice in respect of non-cooperation called by Gandhi. லாலா லஜபத் ராய், ராஜேந்திர பிரசாத் acting support of Gandhi movement. சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் லீடர். ஹர்ஷத் மொஹானி கலிஃபாத் லீடர். condemned the arrest of Ali brothers, demand complete independence. இவங்களும் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் ரிபப்ளிக்ல இது பண்ணுவாங்க. கோயில் தங்கல், தங்கல்ல வந்து பாலக்காடு சைடு ரீஜன் சைடு வருவாங்க. சிங்கரவால செட்டியார் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் சவுத் இந்தியா, இது கேட்கலாம் உங்களுக்கு. அஸ்ஸாம் கேசனியா சொல்லுவாங்க அம்பிகா ராய் சௌத்ரி. எம்என் ராய் கம்யூனிஸ்ட் லீடர். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஜான்ல வந்து வாங்காடு, இது முக்கியம், சரிங்களா. He condemned session court sentenced to death of 172 of 225 accused of Chowri Chowra incident. எல்லாத்தையும் வந்து எனக்கு தூக்கில் போடுறது தான் இது பண்ணாங்க. லேட்டர் 19 were hanged, rest of transport against 22 million 22 போலீஸ் பண்ணாங்களே, அதுல வந்து என்ன சார் 19 பேர்த்தோட தான் தூக்கில் போட்டாங்க. அடுத்து சிவில் டிசோபீடியன்ட் எம் கே காந்தி என்ன பண்ணாரு, தண்டி மார்ச் பண்ணாரு. சுப்பிரமணிய ஆசிரம் டு தண்டி. ராஜகோபால் சார் சால்ட் மார்ச் நம்ம பார்த்து. கேலப்பன் வைக்கம் சத்யாகிரகா. ஜவஹர்லால் நேரு ஃபார்மட் ரேடிக்கல் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம். கிருஷ்ண பிள்ளை வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் கேரளால இது பண்ணாரு, நேஷனல் பிளாக்லாம் ஏற்றிருப்பாரு. கான் அப்துல் கான் வந்து என்ன செய்ய நான் வயலண்ட் ரெவல்யூஷனரி குதை கேலவன்டர்ஸ் நோன் ஆஃப் ரெட் ஷர்ட், இவங்க வந்து ஒரு வாலண்டியர்ஸ், சரிங்களா. சரோஜினி ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவ்மெண்ட் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். தர்ஷனா சால்தான் இது பண்ணவர்.
சூர்யா சென் சிச்சங்கன் ரிவோல்ட் குரூப்ல இது பண்ணவர், இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மி இது பண்ணவர். அப்பாஸ் தயப்ஜி, லீடர் ஆஃப் நேஷனலிஸ்ட் முஸ்லிம்ஸ் இன் பாம்பே, took place of காந்தி மூவ்மெண்ட், லேட்டர் அரெஸ்ட். இதெல்லாம் பார்த்தேன் யாருன்னு. கே எம் அஷ்ரப் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன். பண்டிட் மதன் மோகன் மலாவியா, அப்போலோ ஆஃப் காந்தி பிரின்சிபல் இது பண்ணுது. பி அம்பேத்கர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மூணுத்துலயும் பங்கு பெற்றவங்க. அவர் காந்தி வந்து 2வது மட்டும் தான் பங்கு பெற்றாங்க. அம்பேத்கர் 3, சரோஜினி நாயுடு 3 வந்து பங்கேற்றிருப்பாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் இந்தியால டூ ஆர் டை வந்து சொன்னது. ஜெயபிரகாஷ் நாராயண், இதெல்லாம் குட் இந்தியால உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உஷா மேத்தா, காங்கிரஸ் ரேடியோ, சரிங்களா, வழியில பேரல் கவர்மெண்ட், மூமெண்ட் ஆஃப் குட் இந்தியா ரெசல்யூஷன். ஏன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது மட்டும் தனியா எடுத்து வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறந்து போகுங்க பட்சத்துல நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ராஜ் பிஹாரி போஸ், கேப்டன் மோகன் சிங், an Indian soldier first fighting on behalf of British was taken prisoner by Japan. அங்கிருந்து அவர் என்ன செய்வார், இந்தியன் நேஷனல் ஆர்மி கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், யூ கிவ் மீ பிளட், ஐ கிவ் யூ ஃபியூரர். இதான் இங்க சரிங்களா. பகுல்வா தேசாய், ராஜகோபாலாச்சாரி, சதீஷ் எஸ்டபிள் ரிபல் நேஷனல் மூவ்மெண்ட் இது பண்ணாங்க. நானா நானா பட்டேல் வந்து சத்தாரா இதுல பண்ணது. கவர்னர் ஜெனரல் இது முக்கியம் உங்களுக்கு. வாரன் ஹாஸ்டிங் வந்து என்ன ஆக்ட் பண்ணாங்க, ரெகுலேட்டரி ஆக்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்தாரு, ஆஃபீலா பாரு. இது அப்படியே மக்கப் பண்ணிங்க. கண்டிப்பா 2ல இருந்து 3 கொஸ்டின் இதுல இருந்து வரும். சரிங்களா. இந்த மாதிரி இங்க எந்த மெட்டீரியலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மெட்டீரியல் வெறும் கதை கதையா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது இருக்கு உங்களுக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ இது முக்கியம் உங்களுக்கு. நீங்க தமிழ்ல பார்த்து வச்சிருப்பீங்களா, அதுல இதெல்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்லேட் ஆயிருக்கல ஃபுல்லாவே. இப்போ அதை பார்த்தும் படிச்சுக்கங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் மராத்தா வார், செகண்ட் மைசூர் வார் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தேர்ட் மைசூர் வார், ஸ்ரீரங்கப்பட்டினம், கார்ன்வாலிஸ், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நான் கார்ன்வாலிஸ். ஜான் ஷோர் வந்து ஸ்டார்ட் 1793. லார்ட் வெல்லஸ்லி வந்து இங்க சப்சிடரி அலைன்ஸ், நிசாம் ஹைதராபாத். ஃபோர்த் மைசூர் வார், செகண்ட் மைசூர் வார், ஜார்ஜ் பார்லோ வந்து வெள்ளூர் பத்மினி, லார்ட் மின்டோ, லார்ட் ஹாஸ்டிங், ரொயட் விஸ்டம் முன்ட்ரோ, லார்ட் ஆம்ஹர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்மீஸ் வார், லார்ட் வில்லியம் பென்டெக், அபாலிஷன் ஆஃப் சதி, அதர் குரூலிட்டிஸ், ரெசல்யூஷன் ஆஃப் 1835, இங்கிலீஷ் ஆஃபீஷியல் லாங்குவேஜ், லார்ட் மெட்காஃப், லார்ட் ஆக்லாண்ட், ஃபர்ஸ்ட் ஆப்கான். ஆக்லாண்ட் ஆப்கான் ரெண்டுமே ஏஏ ஆரம்பிக்குதா. சரிங்களா. இல்லன்பர்க், அனெக்சேஷன் ஆஃப் சிந்து, வார் வித் ஹார்டிஞ்ச் ஒன், ஆங்கிலோசிக் வார். டல்ஹௌசிக்கு தான் இவ்வளோ இருக்கு. டெலிகிராஃபர், ரயில்வே மினிட், டிஸ்பேட்ச், வுட் டிஸ்பேட்ச், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இதெல்லாம். கேனிங் வந்து கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே இதெல்லாம். வைஸ் ராய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் லார்ட் கேனிங் தான். சரிங்களா. கண்ட்ரோல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு தி கிரவுன், ஒயிட் மியூட்டினி தான் நடக்குது. சரிங்களா. ஒயிட் மியூட்டினா அந்த வெள்ளக்காரங்களே வந்து கலவரம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. எதனால அவங்களுக்கு வந்து அதிகமாக ரெப்ரஸன்டேஷன் தராதனால எங்களுக்கு பேட்டாலாம் கட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அது வரைக்கும் இந்த 1850 இந்த ரிவோல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காசுலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்காக ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதுல இருந்து இவங்களுக்கு கடுப்பாயிடும். ரோட் எல்கின் வஹாபி மூவ்மெண்ட், ராஜா ஆலசன் வந்து லூட்டன் வார் நடந்துச்சு பக்கத்துல. லார்ட் மேயோ, லார்ட் லிட்டன் முக்கியம். சரிங்களா. வெர்னாக்குலர் பிளஸ் ஆக்ட், கைசரி ஹிந்த், குவீன் ஆஃப் எம்ப்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெமைன், அதாவது ஃபெமைன் கமிஷன் இவருக்கு தலைமை தான் இருந்துச்சு ஸ்டாச்சு. லார்ட் ரிப்பன், ரிப்பன் எங்களை என்ன தமிழ் ஒரு வாக்கியம் இருக்குல்ல, ரிப்பனை புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ரிப்பனை பத்தி புகழ்ந்து தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, தமிழ்நாட்டுக்காரங்க பேசுவாங்க. ஆமா, ரிப்பன் எங்களது அப்பன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதா வந்து பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவருக்கு சிலையை வச்சிருக்காங்க அந்த ரிப்பன் பில்டிங் வச்சது. நிறைய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ரிப்பன் எங்களது அப்பன் வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட், ரிலேஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கமிஷன் அண்டர் சேர்மன் ஆஃப் சர் வில்லியம் ஹண்டர், ஹில்பெல் பில்ட் கான்ட்ரவர்சி. சரிங்களா. லார்ட் டஃப்ரின் சொன்னா தேர்ட் மினிஸ்டர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துச்சா. லான்ஸ்லோ ஃபேக்டரி ஆக்ட், துரான் கமிஷன் கொண்டு வந்தது. லார்ட் அல்கின் வந்து ஷேபா குதர்ஸ் இது பண்ணது. கர்சன் வந்து போலீஸ் கமிஷன் அண்டர் சர் ஆண்ட்ரூ ஃப்ரைசர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி கமிஷன் இது கொண்டு வந்தது. லார்ட் மின்டோ, பிரிட்டன் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ஆகா கான். லார்ட் ஹார்டிஞ்ச், கிரியேஷன் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி, எஸ்டாப்ளிஷன் ஆஃப் இந்து மகாசபா. சரிங்களா. யார், மதன் மோகன் மலாவியா. சொன்னா இந்து மகாசபா வந்து உருவாக்குனது.
லார்ட் சன்ஃபோர்டு காலத்துல என்னெல்லாம் வந்துச்சு, லார்ஜ் ஆஃப் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் இதெல்லாம். அப்படி காலக்கோடு அப்படியே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இது அப்படியே மக்கப் பண்ணிக்கங்க. இத மறந்துருங்க. இத வந்து இது வந்து சைடு சரிங்களா? இதான் காலக்கோடு மாதிரி, டைம் லைன் மாரி. உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இத ஃபுல்லா நீங்க படிச்சாலே எல்லாமே உள்ள வந்துரும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? 1773ல இருந்து வந்துருது உங்களுக்கு. ஒவ்வொன்னா வருது. புரியுதா? ஒவ்வொரு முக்கியமான விஷயமா உள்ள வருது. இது படிச்சாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. இத மட்டும் நீங்க தனியா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். பேப்பர்ல எழுதி வச்சு வீட்ல ஒட்டுனாலும் சரி, இல்ல அப்படி போய் பார்த்தாலும் சரி உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. மவுண்ட் பேட்டன் அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சுச்சா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அனுப்புறேன் நானு. சாரோட வீடியோ ஒண்ணு அனுப்புறேன். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 4 மணி நேரம் வீடியோ.